திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 4 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 2026 தேர்தலை மையமாக வைத்து அந்த 4 பக்க அறிக்கையில் 2 பத்திகளை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். உண்மையிலேயே உலகம் முழுவதும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, என்னவான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த மாற்றத்துக்கு ஏற்றார் போல் ஏன் இங்கு ஒரு மாற்றம் நிகழாமல் போனது, உண்மையிலேயே 2026 தேர்தல் தோல்விக்கு என்னென்ன காரணங்கள், இந்த தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே பிடிஆர் அவர்கள் 3 விதமான கணிப்புகளை கணித்திருக்கிறார். அவை என்னென்ன, அதெல்லாம் எப்படி இந்த களத்தில் தோற்று போனது போன்ற பல்வேறு மிக முக்கியமான விடயங்கள் இந்த 4 பக்கத்தில் அடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்காலிகமாக அரசியல் இருந்து தான் ஏன் ஓய்வு பெறுகிறேன் என்பது குறித்து மிக விரிவாக எழுதியிருக்கிறார். ஏன் இதற்காக பிடிஆர் அவர்கள் இந்த 4 பக்க அறிக்கையை இப்போது வெளியிட்டிருக்கிறார், 2026 தேர்தல் தோல்விக்கு உண்மையிலேயே என்ன காரணம், என்ன மாற்றம் நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது, இது குறித்து பிடிஆர் வைக்கக்கூடிய மிக முக்கியமான வாதங்கள் என்னென்ன. வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் 4 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த 4 பக்க அறிக்கை எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல நான் ஏன் அரசியலுக்கு வந்தேன், ஒரு மினிஸ்டரா நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு எம்எல்ஏவா என்ன செஞ்சேன், ஜிஎஸ்டி கவுன்சில்ல இருக்கும்போது என்ன செஞ்சோம், ஒரு பினான்ஸ் மினிஸ்டரா என்ன செஞ்சேன், ஒரு ஐடி மினிஸ்டர் என்ன செஞ்சேன் அப்படின்னு பல விஷயங்களை பத்தி அவர் பேசியிருக்கிறார். அதுல குறிப்பா 2 பேராகிராஃப் 2026 தேர்தலை மையமா வச்சு நிறைய பேசியிருக்கிறார். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, நான் ஏன் இந்த அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கிறதுக்கு அவர் 3 பர்சனலான காரணத்தை சொல்றார். அடிப்படையில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கிறது பிடி ராஜனுடைய பேரன், நீதி கட்சியை மிக முக்கியமான தலைவராக இருந்தவர். 1920 தமிழ்நாட்டில் முதலாக தேர்தலில் போட்டியிட்டு ஜெயித்து வந்த மிக முக்கியமான சட்டமன்ற உறுப்பினரான திரு பிடி ராஜனுடைய பேரன் அவர். திராவிட இயக்கத்துக்கு என்று வரலாறு இருக்கிறது, நீதி கட்சிக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது, சுயமரியாதை இயக்கத்துக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. அதை மக்களிடம் பேசுவதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கிற மோட்டிவ் அவர் சொல்லியிருக்கிறார். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய தாத்தா அப்பா வழியில் இந்த சமூகத்திற்காக, அதாவது மதுரை மக்கள் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்காக தொடர்ச்சியாக பணியாற்றுவதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் என் குடும்பம் குறித்தான நற்பெயரை பாதுகாப்பதும் வளர்ப்பதற்காக நான் இந்த அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி பர்சனலா அவர் சில விஷயத்தை சொல்லியிருக்கிறார். சரி, அப்பார்ட் ஃப்ரம் த பர்சனல் வேற என்ன அவர் பேசியிருக்காரு அப்படின்னா, மதுரை கான்ஸ்டியூவன்சில நான் என்ன செய்ய முயற்சி பண்ணினேன், என்ன முடியல அப்படிங்கிறது குறித்தும் மிக தெளிவா சொல்றாரு. அதுல குறிப்பா 3 விடயத்தை அவர் பேசுறாரு. அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு நினைச்சேன், ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒர்க்கா, அது முடியல. அது மட்டும் இல்லாம ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு நினைச்சேன், அதுவும் முடியல. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் ஜெயில், அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஜெயில சிட்டி விட்டு வெளியே கொண்டு போக நினைச்சேன், அந்த 3ம் முடியல. அதை அடுத்த 5 ஆண்டு காலத்துல செய்து முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 500 மீட்டருக்கும் ஒருத்தர் பயணிச்சு போய் பார்த்தா அதுல நான் கான்ட்ரிபியூட் பண்ண விஷயங்கள் அவ்வளவு இருக்கு. அதையும் தாண்டி இந்த 3 முக்கியமான விஷயங்களை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அது அடுத்த 5 வருஷத்துல செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள எங்க பார்ட்டி தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது குறித்து மிக விரிவா எழுதியிருக்கிறார். சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தேர்தல் தோல்வி அப்படிங்கிறது குறித்து பொதுவாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அவர் முதல்ல அவருடைய தேர்தல் விவகாரம் குறித்து எழுதும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு எதிராக நின்ன ஒரு கேண்டிடேட் முஸ்தபா, அதாவது தாவேகா சார்பாக நின்ன திரு முஸ்தபா அவர்களை பத்தி அவர் வரவேற்று எழுதுறாரு. வரவேற்று எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்னா, முஸ்தபா அவர்கள் தேர்தலுக்கு அவர் அஃபிடேவிட் கொடுத்தாரு பாத்தீங்களா, அதுலயே நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதே போல சுந்தர்சி அவரும் நிறைய தவறாக போதிய தகவல் இல்லாம தான் அவங்களோட அஃபிடேவிட் கொடுத்தாங்க. சட்டப்படி அது செல்லாது, எனக்கு அது நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதை டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் தேர்தலை நம்ம சந்திச்சோம். அதுல குறிப்பா முஸ்தபா அவர்கள் அவங்களுடைய மனைவியினுடைய பேன் நம்பரை திட்டமிட்டே தவறா கொடுத்தாரு. இது இல்லாம சுந்தர்சி அவருடைய சொத்து பட்டியல் காமிக்கும் போது மிக முக்கியமான 3 நிறுவனங்களை காமிக்காம மறைச்சாரு. இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தாலே அந்த கேண்டிடேட் டிஸ்குவாலிஃபை ஆயிருப்பாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் பெருசா வெளியே கொண்டு வரல, வெளியே சொல்லல. தேர்தலை டைரக்டா சந்திச்சோம், அந்த தேர்தலில் எங்களுக்கு தோல்வி அடைஞ்சிருச்சு. அதுல குறிப்பா ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா சார்பாக நின்ன அந்த நபர் யாருக்கும் பணம் கொடுக்காம நின்னாரு, நானும் பணம் கொடுக்காம நின்னேன். ஆனா அதிமுக சார்பாக என்ன சுந்தர்சி அவர்கள் எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை சொல்றாரு. அதுல குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, பணம் கொடுக்காத ஒரு கேண்டிடேட் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு அது வரவேற்று சொல்லியிருக்கிறாரு. இதுல குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நானும் 5 பைசா கூட யாருக்கும் பணம் கொடுத்து ஓட்டு கேட்கல, ஆனா எனக்கு வாக்களிச்ச 42,286 மக்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு ரொம்ப முக்கியமா 3 விஷயத்தை பத்தி அவர் பேசுறார். ஐ ஹேவ் ஆன்டிசிபேட்டட் 3 மேக்ரோ ட்ரெண்ட்ஸ். நான் 3 விஷயத்தை கணிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சப்ஸ்டிடியூட் ஆஃப் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் வித் எலக்டோரல் ப்ரொபகேண்டா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது கிரவுண்ட்ல மக்கள்கிட்ட இறங்கி பாலிடிக்ஸ் பண்றதுக்கு பாத்தீங்களா, மக்களை சந்திக்கிறது, அவங்களுக்கு திட்டங்களை செய்யறது, இது ஒரு பக்கம் நிகழ்ந்தாலும் இது சப்ஸ்டிடியூட் ஆகி இது இல்லாம போய்
டிஜிட்டல் ஊடகங்கள்ல அரசியல் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விடயங்களாக மாறுச்சு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ரெண்டாவது முக்கியமா இதுல ஒரு ரிஸ்க் இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அந்த ரிஸ்க் என்ன அப்படின்னா, the risk of form over substance campaigning, especially in the age of niche targeting online and AI content அப்படிங்கிறாரு. அதாவது குறிப்பாக இணையத்தில் குறிப்பிட்ட பிரிவினரை இலக்காக கொண்ட இந்த யுகத்தில் உள்ளடக்கத்தை விட வடிவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பிரச்சாரத்தின் அபாயம் அப்படிங்கிறாரு. ஒரு ரிஸ்க் இந்த உலகத்தில் இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா, அதாவது தேர்தல் காலத்துல உள்ளடக்கத்தை விட அதனுடைய வடிவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது யார் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத விட ஒரு கவர்ச்சிமயமான விஷயங்கள் இருக்கு பாத்தியா, சோசியல் மீடியால ஒரு கவர்ச்சியை வெளிப்படுத்துறது இருக்கு பாத்தீங்களா, இந்த கவர்ச்சிமயமான விடயங்கள் ரொம்ப அதிகப்படியான உணர்ச்சியை ஏற்படுத்துது தேர்தல் களத்துல. இது ஒரு பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே முன்கூட்டியே ஆன்டிசிபேட் பண்ணதை சொல்றாரு. அதாவது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு மொபைல் வச்சிருக்கிறேன். இந்த மொபைல் வந்து நல்ல மொபைலா, இதனுடைய ரேம் என்ன, இதனுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்ன, இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும், கீழே போட்டா உடையுமா உடையாதா, இப்படின்னு இந்த பொருளுடைய கண்டென்ட், இதனுடைய தரத்தை விட இது அழகா இருக்கா, சிகப்பா இருக்கா, இதனுடைய கலர் என்ன, இதனுடைய வடிவம் என்ன, என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிற மேலோட்டமான ஒரு கவர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த கவர்ச்சி தேர்தலில் முக்கியமான விடயமாக மாறி இருக்கு அப்படிங்கிறத நான் ஆன்டிசிபேட் பண்ண அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதே போல மூன்றாவது முக்கியமான விஷயத்தை அவர் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, எண்ட் ஆஃப் த கன்கரண்ட் எரா ஆஃப் பைபோலார். அதாவது தமிழ்நாட்டில் இரண்டு விதமான விடயங்கள் இருக்குல்ல, ஏடிஎம்கே டிஎம்கே, இந்த பைபோலார் இரு துருவங்கள், இது முடிவுக்கு வருகிறது என்பதையும் நான் ஆன்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இவ்வளவு தூரம் ஆன்டிசிபேட் பண்ணுனீங்களே, இதை முதல்ல சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு பல பேர் கிரிட்டிசிசம் கூட வைக்கலாம். பட் ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த 2026 எலெக்ஷன்ல லாஸ்ட் எலெக்ஷன் ஆஃப் ஓல்டு எரா, அதாவது பழைய எரா இருக்கு பாத்தீங்களா, அதிமுக திமுக, அந்த எராவினுடைய கடைசி தேர்தலாக இருக்கும் அப்படின்னு 15% தாவேகா ஓட்டு வாங்க நான் நினைச்சேன். அதாவது தாவேகா வெற்றி அடைன்னு அவர் நினைக்கல. 15% தாவேகாவுக்கு ஓட்டு வந்தாலே இந்த தேர்தல்ல 26 தேர்தல்ல பழைய எரா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். 25% வாங்குறாங்க தாவேகா அப்படின்னா புது எரா துவங்கி விட்டது, அதாவது the first election of new era அப்படின்னு நான் கணிச்சேன். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, I must admit I never saw a scenario in which it would get 35%. 35% வரைக்கும் அவங்க போவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிறார். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகுது. அது படிப்படியா நிகழும். 15% இருக்கும், இல்ல 25% மாறுச்சுன்னா அது எப்படி மாறும் அப்படிங்கறத நான் கணிச்சேன்னு சொல்றாரு. ஸோ அப்போ இவரும் ஒரு மாற்றம் இருக்கு களத்துல, டிஜிட்டலாக மக்கள் மனதில் என்ன செய்தார்கள் என்பதை விட ஒரு கவர்ச்சி பூர்வமான மனநிலை வந்து உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது உண்மைக்கு புறம்பான ஒரு கவர்ச்சி, ஒரு மேலோட்டமான ஒரு விஷுவலைசேஷன் இந்த மக்களை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத துல்லியமா கணிச்சிருக்கிறார். இதுதான் உண்மை. இந்தியாவிலேயே மிக மிக குறைவாக குற்றம் நடக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஆனா சோசியல் மீடியால என்ன பூதமா கிளப்பப்பட்டுச்சு அப்படின்னா, அதிகமான குற்றம் இருக்கக்கூடிய மாநிலமா மாற்றப்பட்டுச்சு. இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்புல முதல் இடத்துல இருக்கக்கூடியது தமிழ்நாடு. ஆனா இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு நரேஷன், ஒரு வீடியோ காட்சிகள், ஏதோ அங்கங்க நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவத்தை எடுத்து வச்சு தொகுத்து ஒரு மிகப்பெரிய பூதம் உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் எப்படி இந்தியாவிலே பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றேன் அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் வேலைக்கு போற பெண்கள்ல 45% தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இதை டெல்லி அரசே சொல்லுது. ஒட்டுமொத்த இந்தியாவில் எவ்வளவு கஞ்சா புழங்குதோ அதுல மிக 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 குறைவான கஞ்சா புழங்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்னு மத்திய குற்றப்பிரிவினுடைய பட்டியலே இருக்கு. இங்க கஞ்சா இருக்கு, இங்க பெண்களுக்கு சீண்டல்கள் நடக்குது, அதே போல சில குற்ற பின்னணிகள் நடக்குது, அதெல்லாம் நடக்காமலாம் இல்லை. பட் ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவா நடக்குது. இந்த சம்பவங்களை அங்கங்க நடக்கக்கூடிய உதிரியான சம்பவங்களை எடுத்து வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே பதட்டமா இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள். அது ஏற்கனவே இது இப்படி நடக்கும், இது ஒரு விதமான சினாரியோ அப்படிங்கிறத பிடிஆர் அவர்கள் கணிச்சிருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு கணிப்பா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப உறுதியா அவர் சொல்றார், நாம இதை வந்து கணிக்க தவறிட்டோம். We are surely in the new era. Some of us have experienced the transaction through personal loss. நாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தில் நிகழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதை எப்ப இவங்கெல்லாம் கணிக்கிறாங்கன்னா, பர்சனல் பர்சனலா தேர்தலில் தோல்வியானதுக்கு பிறகுதான் ஒத்துக்கிறாங்க, ஆமா நம்ம ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களா இருக்கட்டும், மாவட்ட பொறுப்பாளர்களா இருக்கட்டும், அவர்களே களத்துல தோத்ததுக்கு பிறகுதான் இங்க ஏதோ மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்றாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, all of us in the new era now need to learn new skills and adapt.
இப்ப புது ஸ்கில்ஸை நாம கத்துக்கணும் அப்படிங்கிறார். நம்ம வேற இடத்துக்கு வந்துட்டோம், இந்த உலகமே வேற இடத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கு, ஒரு பெரிய சேஞ்சை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த நியூ ஏரால நாம புதுசா சில விஷயத்தை கத்துக்கணும், அதை அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம சேஞ்ச் இஸ் ரிலன்ட்லெஸ் அண்ட் தோஸ் ஹூ cannot adapt become irrelevant. இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதுக்கு அடாப்ட் ஆகல அப்படின்னா நீங்க irrelevant ஆயிருவீங்க, நீங்க சம்பந்தமே இல்லாத நபரா மாறிடுவீங்க, ஒரு நாளும் தேர்தலில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத தான் அவர் மிக மிக வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். சோ அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் என்ன, திமுக உருவாக்கப்பட்ட போதும் சரி, இல்ல 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்ன, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி வளர்ந்திருக்கு, இன்னைக்கு எல்லாரும் கையில போன் வச்சுட்டு ஐபோன் வாங்குறத நோக்கி நகர்ந்திருக்காங்க, எல்லாரும் பைக் வாங்குறாங்க, எல்லாரும் வசதி படைத்தவர்களாக ஒரு மிகப்பெரிய நடுத்தட்டு வர்க்கம் உருவாகி கொண்டே இருக்கிறது இல்லையா? இந்த நடுத்தட்டு வர்க்க இளைஞர்கள் என்ன சிந்திக்கிறார்கள்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்கேயுமே எனக்கு வேலை இல்லை அப்படின்னு கையேந்து நிக்கிற சூழல் இல்லை. ஆனா அதையும் தாண்டி வேலை இல்லாத சில பேர் இருக்கிறான் அப்படின்னா அவன் பர்சனலா வேலை செய்யறதுக்கு விருப்பப்படாதனா தான் இருக்கான். ஏன்னா லட்சக்கணக்கான வட இந்தியர்கள், 40-50 லட்சம் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுல வந்து மாசம் பல ஆயிரம் சம்பாரிச்சு வீடு கட்டுற அளவுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கான். சோ அப்ப இங்க பொருளாதார ரீதியாக நாம சம்பாதிக்கிறதுக்கு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கு, நல்ல மருத்துவமனை இருக்கு, நல்ல பள்ளிக்கூடம் இருக்கு. இதெல்லாம் 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடையாது, இன்னைக்கு இதெல்லாம் இருக்கு. இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு, அந்த மாற்றத்திலிருந்து சிந்திங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு வீடு கட்டி வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த அப்பாவுக்கு இந்த வீடு கட்டின கஷ்டம் என்னன்னு தெரியும். தினம் தினம் பையன் சொல்லிட்டே இருக்காரு, நான்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டாண்டா அப்படிம்பாரு. பையன் அதை பத்தி எல்லாம் பொருட்படுத்திக்க மாட்டான், சும்மா பழைய கதையே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன், இந்த வீட்டை அடமானம் வைக்க போறேன் கூட அவன் சொல்லுவான். உடனே அப்பாவுக்கு வலி ஏற்படும். சோ அப்போ ஒரு தலைமுறை மாறும்போது அந்த வாழ்க்கை சூழல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாறி இருக்கு இல்லையா, அது சமூக சூழலும் மாறி இருக்கு இல்லையா, அதை பொருட்படுத்தாம இருந்தா நம்ம irrelevant-ஆ மாறிடுவோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜ் இருக்கு, நல்ல ஸ்கூல் இருக்கு, நல்ல மருத்துவமனை இருக்கு, நல்ல ரோடு இருக்கு, மெட்ரோ ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு, அமெரிக்காவுக்கு போறான், பல்வேறு நாடுகள்ல போயிட்டு இருக்கிறான் இல்லையா, இந்த வசதி இருக்கு இல்லையா, இந்த வசதியுடைய ஒரு மிகப்பெரிய நடுத்தர வர்க்கம் எப்படி உருவானது, அது இன்னைக்கு என்னவாக மாறி இருக்கிறது, இந்த ரிலவன்ஸை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதா அவர் சொல்ல வர்றாரு. இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை திமுகவினுடைய பெரிய தலைகளுக்கு சொல்றாரு அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். Everyone feels comfortable doing the same thing they have already done. ஏற்கனவே தனக்கு தெரிந்த ஒரு விடயத்தை திரும்ப 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 செய்வதில் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க, அவங்க புது விஷயத்தை நோக்கி நகரல அப்படிங்கிறத வெளிப்படையா அவர் சொல்லியிருக்கிறார். இதை நேரடியா திமுகவுக்கு சொல்றேன்னு அவர் சொல்லல. த நியூ கவர்மெண்ட், அதாவது தாவேகாவினுடைய புது அரசு வந்திருக்கு பாத்தீங்களா, இந்த புது அரசுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. டு சாட்டிஸ்ஃபை மை கான்சியஸ் ஐ வில் ப்ரொவைட் ஒன் பீஸ் ஆஃப் அன்சாலிசிட்டட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கிறாரு. அது ரொம்ப தெளிவா சொல்றாரு. எஸ்பெஷலி ஃபார் ஓவர் த லாஸ்ட் 2 decades everyone feels comfortable doing the same thing they have already done அப்படிங்கிறத ஒரு மென்ஷனா பண்ணி சொல்றாரு. எல்லாருமே ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறாங்க, அது அப்படி கிடையாது, ஒரு புதிய மாற்றம் நடந்திருக்கு, அந்த மாற்றத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறத புதிய அரசாங்கத்துக்கு அட்வைஸ் பண்றது போல கட்சிக்கே அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். திரு PTR பழனிவேல் தியாகராஜன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த 4 பக்க அறிக்கை எந்த அளவுக்கு கன்சிடரபிளாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத.